வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு சவுத் இண்டியன் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகி மால்ட். ராகி பார்த்திங்கன்னா நான் நல்லா கழிஞ்சு அரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அதில் நிறைய டஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு. இப்போ ராகி மால்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம 2 ஸ்பூன் ராகி போட்டுக்கலாம். இப்போ இது கட்டி வராமல் நல்லா கலக்கிட்டே இருக்கணும். கை விட்டிங்கன்னா கட்டி கட்டியாக வந்துடும். இது நல்லா திக்காகிற வரைக்கும் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குது. இதில் நம்ம 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இப்போ குடிக்கிற அளவுக்கு திக்காயிடுச்சு. இப்போ கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால். நம்மளோட ராகி மால்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை ஆற வச்சு குடிக்கலாம். இது பெரியவங்களுக்கு வெயிட் குறையிருக்கு. இதே பாதாம் பிஸ்தா எல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெயிட் கெயின் ஆகும். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நம்மளோட ராகி மால்ட்டு ஆறிடுச்சு. இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா வெயிட் லாஸ் ஆகும். இதை மட்டும்தான் நம்ம குடிக்கணும். சாப்பாட்டுக்கு முன்னாடியா பின்னாடியா அப்படின்னு எல்லாம் எடுத்துக்கக்கூடாது. ஓகே, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.